நமது செல்வங்கள் எந்த துறையிலே செலவழிக்கப்படுகிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கும் பொழுது யோசிக்கிறோம், நாம் மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய நேரத்திலே நாம் கஞ்சத்தனமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த பணத்தை நாம் செலவழிக்கும் பொழுது சந்தோஷமாக முகம் மலர்ச்சியோடு நாம் செலவு செய்ய வேண்டும். அது சதக்காவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தான தர்மமாக இருந்தாலும் சரி. ஒரு ஏழை, ஒரு எளியோன் நம்மிடத்திலே வருகிறான், சிரித்த முகத்துடன் நாம் கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுப்பதை விரும்பிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்காக வேண்டி யார் கொடுக்கின்றார்களோ அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். சகோதரிகளே, ஆக முக்கியம், நாம் பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறோம். அது பிள்ளைகளுடைய மார்க்கத்துக்கு செலவழிப்பதென்றால் அவருடைய நல்ல நடத்தைகளுக்கு, அது குர்ஆனுக்கு, ஹதீஸுக்கு, அவருடைய மார்க்க துறையிலே எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதற்கு நாம் செலவழிக்க நாம் கஞ்சத்தனம் படக்கூடாது. சகோதரிகளே, பிச்சார்களே, நாம் அவர்களுக்காக வேண்டி நாம் ஒதுக்கக்கூடிய பணங்களில் ஆக முக்கியமான பணம்தான் அது மார்க்கம் சார்ந்ததாக நாம் செலவழிக்கக்கூடிய பணமாக இருக்கிறது. இந்த பணத்தை அல்லாஹ் செலவழிப்பதின் மூலமாக அல்லாஹ் நன்மைகளை வைத்திருக்கிறான். அவர்களுக்காக வேண்டி நாம் கொடுக்கிறோம். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, மார்க்க துறைக்காக வேண்டி என்ன என்ன செலவுகள் நாம் செய்கின்றோமோ அதை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அந்த குழந்தைகளும் சிறந்த குழந்தைகளாக ஆகும். அந்த குழந்தைகள் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக மாறும். அதனால் நாம் செலவழிக்கக்கூடிய பணம் அது மார்க்கத்துக்கு தோதுவாக நாம் செலவழித்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்காக வேண்டி செலவழிக்கிறோம், அது துன்யா அடிப்படையிலா அல்லது இது ஆகிரத்தை முன்வைத்தா செலவழிக்கிறோம் என்பதை நாம் பார்த்து நாம் அவர்களுக்கு மார்க்கத்துக்காக வேண்டி அவர்களுக்கு நாம் செலவழிப்போம். அல்லாஹ் நமது செல்வங்களிலே, நமது வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வான். சகோதரர்களே,